ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோடில் புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அது என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லீட் கோட் 75 செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஆவரேஜ் சப்பரி இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த செக்ஷனில் கொடுத்த மாதிரியே வந்துட்டு நம்ம அந்த ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எப்படி வந்து இதை நார்மலாக வந்து அப்ரோச் பண்ணுறது, அப்புறம் எப்படி வந்து நம்ம இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது, இந்த ரெண்டு அப்ரோச் நம்ம பார்க்கலாம். அப்பதான் வந்துட்டு நீங்க எந்த மாதிரி கொஸ்டினுக்கு எந்த மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தரலாம். யூ ஆர் given an integer array nums consisting of n elements and an integer k. அதாவது நம்ஸ்னு சொல்லி ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அது வந்து வெறும் இன்டீஜர் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணிருக்கும். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கவுண்ட் வந்து n இருக்கும். அதாவது என்னங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர். அதாவது எனக்கு நேச்சுரல் நம்பர்ல எந்த கவுண்ட் வேணா இருக்கலாம். அதான் வந்து இங்க இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா find a contiguous subarray whose length is equal to the k that has the minimum average value and return this value. Any answer with a calculation error less than 10 to the power of -5 will be accepted. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கொடுத்திருக்கக்கூடிய நம்ஸ்ங்கிற அரேல வந்துட்டு நம்ம சப்பரே ஒன்று எடுத்துக்கணும். சப்பரேனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டினியூஸா அந்த அரேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன பார்ட் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து சப்பரே. ஸோ அந்த சப்பரேயோட லென்த் வந்து எனக்கு இந்த கேவோட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கணும். அதாவது இப்போ எனக்கு இதுதான் வந்து நம்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்குல்ல, இங்க வந்து 6 வேல்யூஸ் இருக்கா. இப்போ கே வந்து 4. அப்ப எனக்கு இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 4 லென்த் உள்ள சப்பரே எடுத்துக்கணும். ஸோ அப்படி வந்து என்னால நிறைய சப்பரேஸ் வந்து பில்ட் பண்ண முடியும்ல. அந்த சப்பரேஸ்ல எந்த சப்பரேயோட ஆவரேஜ் வந்து எனக்கு அதிகமா இருக்கும், அந்த சப்பரேயோட வேல்யூ, அதாவது அந்த ஆவரேஜ் வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து எனக்கு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணா டயக்ராம் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியுதான்னு பாருங்க. இப்போ இதுதான் வந்து அங்க கொடுத்துருக்கூடிய அரேன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சப்பரேனா நான் சொல்லிட்டேன். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 12 சேர்த்தா ஒரு சப்பரே, இல்ல 1 12 -5 இது ஒரு சப்பரே, இல்ல 12 இருந்து -6 வரைக்கும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இது ஃபுல்லா ஒரு அரே. இந்த அரேல ஏதோ ஒரு சின்ன பார்ட், அந்த சின்ன பார்ட் வந்து கண்டினியூஸா இருக்கணும், எந்த ஒரு கேப் இல்லாம. சோ அதுதான் வந்து சப்பரே. அந்த சப்பரேயோட லென்த் வந்து எனக்கு இந்த கேவோட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 இருந்து 6 -6 வரைக்கும் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து சப்பரே. அதே மாதிரி அதோட லென்த் வந்து 4க்கு ஈக்குவலா இருக்கா. சோ இதுதான் வந்து நம்ம செக் பண்ணக்கூடிய சப்பரேயோட ஃபார்மட்டா இருக்கணும். சோ இந்த மாதிரி டைப்ஸ்ல இருக்கக்கூடிய சப்பரேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுல எந்த சப்பரேயோட ஆவரேஜ் வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சோ அந்த மேக்ஸிமம் ஆவரேஜ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். சோ இதுதான் கொஸ்டின். ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து அல்காரிதம் பில்ட் பண்ணுவோம். இப்போ நார்மலா வந்துட்டு நீங்க உங்களுக்கு எந்த அல்காரிதமே தெரியாது. அதாவது டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து பிளாங்கா இருக்கேன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப வந்து இந்த கொஸ்டினை கொடுத்து உங்ககிட்ட சால்வ் பண்ண சொல்றாங்க. அப்ப நீங்க நார்மலா எப்படி யோசிப்பீங்க? ரொம்ப நீங்க வந்துட்டு காம்ப்ளிகேட்டடா யோசிக்க வேணாம். சிம்பிளா இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கொஸ்டின்ல இருந்தே வந்து ஆன்சர் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். என்ன கொடுத்திருக்காங்க? மேக்ஸிமம், ஆவரேஜ், சப்பரே. சோ இங்க நம்ம ரிவர்ஸ்ல போலாம். ஃபர்ஸ்ட் சப்பரே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அரேல யூஸ் பண்ணி, அதாவது இந்த அரேவை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன சப்பரேல பில்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதான் நான் இப்ப சொன்னேன்ல, இந்த இடத்துல வந்துட்டு இந்த 1 கூட ஒரு சப்பரே தான், 1 12 ஒரு சப்பரே. இந்த மாதிரி வந்து எனக்கு மல்டிபிள் சப்பரேஸ் கிடைக்குதா, அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் தனித்தனி அரேவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுல எதோட லென்த் எல்லாம் வந்து கேக்கு ஈக்குவலா இருக்கோ அதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணலாம். இப்போ ஒருவேளை வந்து எனக்கு 10 சப்பரே கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அதுல எனக்கு 4 தான் வந்து இந்த கேவோட வேல்யூக்கு, அதோட லென்த். இப்ப நான் இங்க சொன்னேன்ல, இது வந்து சப்பரே தான், பட் இதோட லென்த் வந்து இதுக்கு ஈக்குவல் கிடையாதுல. அப்ப நான் என்ன பண்ணலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம் இந்த இடத்துல இருந்து. சோ அதே மாதிரி எனக்கு எதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணணுமோ, அதாவது எனக்கு எதெல்லாம் வந்து 4க்கு ஈக்குவலா இல்லையோ, கேக்கு ஈக்குவலா இல்லையோ, அது எல்லாத்தையும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு எனக்கு மீதி வந்து ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ரெண்டோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோட கவுண்டால நம்ம டிவைட் பண்ணா அது ஆவரேஜ். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாமே 4 வேல்யூஸ் தான் இருக்கும். இந்த 4 வேல்யூஸ் நம்ம சம் பண்ணி அதை 4ஆல டிவைட் பண்ணா அதே எனக்கு ஆவரேஜ். சரியா? சோ எனக்கு இதுல எந்த சப்பரேயோட ஆவரேஜ், அதாவது நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்ல, இதுல எந்த சப்பரேயோட ஆவரேஜ் வந்து எனக்கு அதிகமா இருக்குன்னு பாப்பா. அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆவரேஜா கண்டுபிடிச்சு நான் ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுல வந்து எது எனக்கு மேக்ஸிமம் வேல்யூவோ அதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணலாம். சோ இது வந்து யோசிக்கிறதுக்கு சிம்பிளா தானே இருக்கு. நான் வந்து பெருசா வந்து எல்லா அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணல. சிம்பிளா கொடுத்திருக்க கொஸ்டின் வச்சு ஜஸ்ட் சப்பரேஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுல எனக்கு கேக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய லென்த் உள்ள சப்பரேஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதோட ஆவரேஜ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஆவரேஜ்ல எது எனக்கு மேக்ஸிமமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். சோ இது வந்து நம்ம நார்மலா வந்து இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே கிடைக்கக்கூடிய ஒரு ஐடியா. அவ்வளவுதான். ஓகே. பட் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சா எனக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா லிஸ்ட் தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது சப்பரே ஸ்டோர் பண்றதுக்கு, அதோட ஆவரேஜ் ஸ்டோர் பண்றதுக்கு, இந்த மாதிரி வந்து நான் அடிஷனல் ஸ்பேசஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அதை வந்து நான் ரெடியூஸ் பண்றதுக்காக வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் வந்து என்னோட சொல்யூஷன் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அதாவது கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா மாத்தணும். அப்ப என்னோட அல்காரிதம் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுன்னா இந்த சொல்யூஷனோட எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குமா. சோ அதை தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ நானு. ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படி பார்க்காதவங்க நாங்கள் வேணா கார்டில் வேணா கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்து கூட அதை கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் ஓகே, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணாலும் ஓகே தான். ஸோ அந்த அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில கீவேர்ட் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு கொஸ்டின் கேட்டா இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுல வந்து மெயினான கீவேர்ட் பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் இல்ல மினிமம், இந்த ரெண்டுல ஒன்று சொல்லியிருப்பேன். இல்ல சப்பரே ஆர் சப்ஸ்ட்ரிங்,
இந்த ரெண்டு கீவேர்டு வந்து எனக்கு கம்பைண்ட் ஆகி அந்த ஒரு கொஸ்டின்ல வந்திருந்தாவே வந்து நான் கண்ணை மூடிட்டு இந்த ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம் சூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். ஓகே, அது வந்து நான் எல்லா கொஸ்டினுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா? அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின், அதாவது 99% கொஸ்டின்ஸ்க்கு வந்து அது அப்ளிகபிளா இருக்கும். பட் வந்து 1% மேபி வந்து எனக்கு அந்த அல்காரிதம் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இல்லாம போக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சூட்டபிளா இல்லாம போக கூட சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு ஆக்சுவலா இது ஒர்க் ஆகும், சோ அதனால தான் சொல்றேன். பட் நான் அந்த கீவேர்ட் வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? அந்த கீவேர்ட்ஸ் வந்து நான் எதுக்காக வந்து யூஸ் பண்ண சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லைடிங் விண்டோல நம்ம ரெண்டு பாயிண்டர் எடுத்து நம்ம விண்டோ மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நவுத்தி பார்ப்போம். சோ அப்படி மூவ் பண்றப்ப வந்துட்டு எனக்கு அந்த விண்டோ வந்து கண்டிப்பா வந்து ஒரு சப்பரே மட்டும் தான் கவர் பண்ணும். நான் சொன்ன மாதிரி அந்த சப்பரேங்கிற வேர்டு வந்து இங்க கவர் ஆயிடுச்சா? ஓகே, அப்ப அதே மாதிரி எனக்கு இந்த மேக்ஸிமம் மினிமம் எப்படி வருது? நம்ம வந்து அந்த விண்டோ வந்து மூவ் பண்ண எனக்கு வேற சப்பரே வந்து அது ஹோல்ட் பண்ணிருக்கும். அந்த ஹோல்ட் பண்ணிருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுல எது மேக்ஸிமமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு மினிமம் தேவைச்சுன்னா அதுல எது மினிமமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நான் இந்த மாதிரி ரெண்டு கீவேர்ட் இருந்ததுன்னா நம்ம அந்த அல்காரிதத்தை சூஸ் பண்ற சொல்றேன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம அந்த அல்காரிதம் சூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் இதை எடுத்துறேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்லைடிங் விண்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு விண்டோ பில்ட் பண்ணணும். விண்டோனா என்ன சொல்லியிருக்கேன்? ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு பாயிண்டர், அதாவது ரெண்டு இண்டெக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு இண்டெக்ஸ் வந்து எனக்கு ஒரு விண்டோ மாதிரி கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இங்க ஒரு இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது இண்டெக்ஸ், அதாவது 0th ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் கவர் பண்ற மாதிரி ஒரு விண்டோ மட்டும் நான் சும்மா டிரா பண்ணிக்கிறேன். விண்டோனா ஜஸ்ட் வந்துட்டு இந்த ரெண்டு வேல்யூஸ் கவர் பண்றக்கூடிய ஒரு இமேஜினேஷன் மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நான் இதுக்கான விண்டோ வந்து நான் பில்ட் பண்ணிட்டேன். விண்டோனா இப்போ என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை வந்து கவர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு பாயிண்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ரெண்டு பாயிண்டருக்கு நான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி டிரா பண்ண, அதாவது நான் வந்து ப்ரோகிராமிங்ல வந்து இந்த மாதிரி விண்டோல இது நீங்க வரைய முடியாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக கண்ணுல பார்த்தா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக வந்து நான் இந்த மாதிரி டிரா பண்ணி காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான். சோ இந்த விண்டோ எடுத்துக்கிட்டேன். நான் என்னோட கொஸ்டினுக்கு வந்து இந்த விண்டோ வந்து சூட்டபிளா இருக்குமான்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இந்த விண்டோ வந்து ரெண்டு வேல்யூஸை கவர் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு தேவை வந்து இந்த கே வேல்யூஸை கவர் பண்ற மாதிரி இருக்கணும். சோ அதனால என்ன பண்றேன்? நான் என்னோட ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து என்னோட விண்டோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னா இங்க இருந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுதானே வந்து நாலு வேல்யூஸ், அதாவது இந்த கேக்கு ஈக்குவலான விண்டோ, கேவோட வேல்யூக்கு ஈக்குவலான லென்த் உள்ள விண்டோ. உங்களுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் புரியலனா ஜஸ்ட் வந்துட்டு நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இல்ல ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சரியா? சோ எடுத்த உடனே வந்து என்னோட விண்டோவை நான் இங்க செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதோட சம்ம பாக்குறேன். இதோட சம் கண்டுபிடிச்சு அதோட லென்த்தால டிவைட் பண்ணாதான் எனக்கு அது ஆவரேஜ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இதோட சம் எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 1 + 12 + -5 + -6 13, இங்க வந்துட்டு -11. அப்ப எனக்கு 2 கிடைக்குது. இப்போ இதோட சம் வந்து 2. சோ 2 டிவைடட் பை எனக்கு என்ன போடணும்? 4. சோ இந்த 4ங்கிறது வந்து ஒரு क्वेश्चन ஃபுல்லாவே கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கணும். நான் அப்பனா வந்துட்டு நான் k வை டைரக்டா எடுத்துக்கலாம்ல. ஏன்னா நான் கண்டிப்பா வந்து இந்த விண்டோவோட லெந்த் எப்பவுமே நான் 4க்கு தான் வச்சிருக்க போறேன். நான் 4 விட கம்மியாவோ இல்ல அதிகமாவோ வைக்க போறது இல்ல. சோ அதனால வந்து நான் எப்பவுமே வந்து இதோட சம்ம டைரக்டா கண்டுபிடிச்சு நான் 4 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த k வால டிவைட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும். சோ எனக்கு ஆவரேஜ் வந்து எப்ப அதிகமா கிடைக்கும்? இந்த விண்டோவோட சம் அதிகமா இருந்தா ஆவரேஜும் அதிகமா தானே இருக்கும். ஏன்னா வந்து எப்பயுமே வந்து k வால டிவைட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இதோட சம் வந்து 20 கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. நான் 4 ஆல் டிவைட் பண்றேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் வந்து 5 கிடைக்கும். இப்போ ஒருவேளை சம் வந்து 16 கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சேம் 4 ஆல டிவைட் பண்ண போறேன். பட் ஆவரேஜ் வந்து 4 தானே கிடைக்குது. இப்போ என்ன ஆகுது? எனக்கு இந்த ஆவரேஜ் வந்து இந்த சம்முக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அதாவது சம் அதிகமானா கண்டிப்பா ஆவரேஜ் அதிகமா தான் போகுது. சோ நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் டிவைட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அது மேக்ஸிமமா இல்லையான்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா ஜஸ்ட் வந்து எனக்கு சம் அதிகமா இருந்தாவே போதும்ல. ஆவரேஜ் கண்டிப்பா அதிகமா தானே இருக்கும். சோ அதனால வந்துட்டு நான் சம்ம மட்டும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணிக்க போறேன். சரியா? ஓகே, நான் இதெல்லாம் எடுத்துறேன். இப்போ எனக்கு இந்த சம் எவ்வளவு வந்து எனக்கு 2 வந்துச்சா? ஓகே, இந்த 2 வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த இடத்துல வந்து சும்மா வந்து என்னோட சம்னு எடுத்துக்கிறேன். சம் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நானு இந்த விண்டோ வந்து இங்க இருந்து இந்த சைடு மூவ் பண்றேன். ஏன்னா வந்து எனக்கு என்னோட விண்டோவோட சைஸ் எப்பயுமே வந்து கேக்கு ஈக்குவலா தான் இருக்கணும். 4க்கு ஈக்குவலா தான் இருக்கணும். சோ கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு சைடு மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நான் இந்த சைடு வந்து எப்படியே விட்டுட்டு இங்க இருந்து நான் இப்படி வைக்க கூடாது. ஏன்னா இப்படி வச்சா எனக்கு லென்த் வந்து 5 ஆயிருச்சு. சோ நான் அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? அன்னெசரியா வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு ஒரு செட் ஆஃப் கால்குலேஷன் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. சோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக ஜஸ்ட் வந்து எப்பயுமே வந்து இந்த விண்டோவோட சைஸ் வந்து k வேல்யூக்கு ஈக்குவலா இருக்க மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். சரியா? சோ நெக்ஸ்ட் நான் இங்க மூவ் பண்றேன். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கும்போது எனக்கு எவ்வளவு வரும்? 12 + 50 -5 -6. அப்போ எனக்கு 62 -11. சோ ஆன்சர் 51. சோ இதோட சம் வந்து எனக்கு 51 கிடைக்குதா? இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த சம்மையும் கம்பேர் பண்றேன். இப்போ எனக்கு எது அதிகம்? இதுதானே அதிகம். சோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இதை 51 மாத்திக்கிறேன். நான் கண்டுபிடிக்க எனக்கு எது அதிகமாயிட்டே கிடைச்சிட்டு போகுது. நான் அதை எல்லாத்தையும் வந்து நான் இதில் அப்டேட் பண்ணிட்டே வரேன். அவ்வளவுதான். சரியா? சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த விண்டோவை மறுபடியும் நான் இங்க மூவ் பண்றேன். இங்க மூவ் பண்றப்ப எனக்கு சம்திங் ஒரு வேல்யூ வருது. 10 வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். 10 வந்து எனக்கு 51ஓட கம்மி. நான் அப்ப என்ன பண்றேன்? இந்த வேல்யூ நான் எதுவுமே அப்டேட் பண்ணாம அப்படியே விட்டுறேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து எனக்கு 51 தான் கிடைச்சிருக்கு. அதை விட அதிகமா போனா தான் இதை அப்டேட் பண்ணணும். இல்ல அப்படியே விட்டுறலாம்ல. சோ அதுக்காக. சோ இதுக்கப்புறம் வந்து விண்டோ மூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வேல்யூஸ் எதுவுமே இல்ல. எனக்கு மேக்ஸிமம் வந்து சப்பரே வந்து இவ்வளவுதான் பில்ட் பண்ண முடியும். மொத்தமா 3 சப்பரே தான் வந்து எனக்கு இந்த லென்த் வந்து 4க்கு ஈக்குவலா இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு
சம் வந்து 51 கிடைச்சிருச்சு. சோ இந்த 51 வந்து டைரக்டா நான் 4 ஆல் டிவைட் பண்ணா போதும், எனக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும்ல. 4 மீன்ஸ் இந்த k ஆல் டிவைட் பண்ணா போதும். சோ அதுதான் வந்து என்னோட ஃபைனல் அவுட்புட்டா இருக்கும். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து இது எப்படி வந்து இந்த क्वेश्चन இந்த ஆன்சர் வந்து எஃபிஷியன்ட் ஆயிருக்கு, ஆப்டிமைஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இந்த இடத்துல வந்து எத்தனை சப்பரே வந்து செக் பண்ணேன்? ஜஸ்ட் 3 சப்பரே தானே செக் பண்ணேன். பட் நான் நார்மல் அப்ரோச்ல வந்து நான் எத்தனை சப்பரே செக் பண்ண வேண்டியது? எல்லா சப்பரையும் கண்டுபிடிச்சு அதுல வந்து எது வந்து k ஈக்குவலா இருக்கு அதை மட்டும் எடுத்து மறுபடியும் அதோட சம் எல்லாம் எடுத்து மறுபடியும் அதோட ஆவரேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு இத்தனை வேலை இருக்கு நமக்கு. சோ என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கண்டிப்பா வந்து அதிகமா இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா O of n ஸ்கொயர்ல இருக்கும். பட் எனக்கு இது வந்து O of n தான் இருக்கும். O of n கூட எக்ஸாக்ட்டா வராது. O of n விட ஒரு 1-2 கம்மியா தான் வரும். அது வந்து கொடுத்துக்கூடிய இன்புட் பொறுத்து அது எனக்கு சேஞ்ச் ஆகும். பட் எனக்கு மேக்ஸிமம் வந்து O of n வரைக்கும் தான் போக சான்ஸ் இருக்கு. worst கேஸ்ல O of n வரைக்கும் தான் போகும். O of n னா வந்து ஜஸ்ட் வந்து இப்போ எனக்கு இங்க 6 கவுண்ட் இருக்கா, அதாவது நான் செக் பண்ணல எத்தனை சப்பரே செக் பண்றனோ அதோட கவுண்ட் வந்து எனக்கு 6 விட அதிகமா போக சான்சஸே இல்ல. பட் நான் நார்மல் அப்ரோச்ல 6 ஸ்கொயர் போகும். அதாவது எனக்கு 36 டைம் வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் வந்து என்னோட இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் இங்க சொல்லி கொடுத்த சொல்யூஷன் அப்படியே வந்து நான் கோடா போட போறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம விண்டோ பில்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் நம்ம ரெண்டு இண்டெக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்குவேன். சோ லெஃப்ட் கமா ரைட் நான் இப்படியே போட்டுக்கிறேன். லெஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் 0 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வச்சுக்கிறேன், 0th இண்டெக்ஸ்ல வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரைட் இண்டெக்ஸ் வந்து நான் எங்க வச்சுக்கிறேன், நான் இப்போ கேலே வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு கே வந்து 4 இருந்ததுன்னா நான் 4th இண்டெக்ஸ்ல வச்சுக்க போறேன். அவ்வளவுதான். ஏன் நான் 4th இண்டெக்ஸ்ல வச்சுக்கிறேன் நான் சொல்றேன் பாருங்க, புரியுதான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபைனல் அவுட்புட் ஸ்டோர் பண்றதுக்கு நான் ஃபைனல் சொல்லி வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுல வந்துட்டு சும்மா 0ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒவ்வொரு டைம் வந்து சம் கண்டுபிடிச்சேன் இந்த இடத்துல ஞாபகம் இருக்கா, இந்த 10 51 2 இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்ல. சோ அதுக்காக வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு கரண்ட் சம்னு வச்சுக்கிறேன். கரண்ட் சம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் 0ன்னு வைக்கிறதுக்கு பதிலா நான் இந்த இடத்துல வந்து இன்னொன்னு அப்ளை பண்ண போறேன். ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன லாஜிக் தான், புரியுதான்னு பாருங்க. நான் இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்ல வந்து நான் இந்த இடத்துல இங்க வைக்க சொன்னேன்ல இந்த விண்டோவை, இங்க வச்சுட்டு நான் என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து இதோட சம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா நான் டைரக்டா வந்து இதோட சம்ம கண்டுபிடிச்சு என்னோட ஃபைனல் அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணிட்டா எனக்கு என்ன, என்னோட ஒரு சப்பரே வந்து செக் பண்ணக்கூடிய கவுண்ட் வந்து கம்மியாகும் இல்ல. நான் நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து இதுக்கு அடுத்து உள்ள விண்டோஸ் மட்டும் நான் செக் பண்ணா போதும்ல. அதாவது இங்க சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபைனல் சம் வந்து சும்மா வந்துட்டு சம் ஆஃப் நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் டு ரைட். இது புரியுதான்னு பாருங்க. அதாவது லெஃப்டோட பாயிண்ட் வந்து 0 இருக்கு, ரைட் வந்து எனக்கு கே, அதாவது இங்க பாருங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து லெஃப்ட் இருக்கு, இங்க வந்து ரைட் இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு நான் இதோட சம்ம வந்து கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்லைசிங் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன்ல, அந்த ஸ்லைசிங் யூஸ் பண்ணும்போது எனக்கு கடைசி இண்டெக்ஸ் எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் எடுத்துக்கும். அப்ப எனக்கு இந்த பாயிண்ட் வந்து இது வரைக்கும் தான் எடுத்துக்கும். அப்ப நான் இதோட சம்ம வந்து டைரக்டா என்னோட ஃபைனல் ஆன்சர்ல ஃபர்ஸ்டே ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இது இந்த 2 வருதா, இந்த 2 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ஃபைனல்ல வந்து 2ன்னு சொல்லி ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த 2 விட அதிகமா வந்தா மட்டும் நான் இந்த ஃபைனல் சம் அப்டேட் பண்ணிக்கலாம்ல. இல்லனா வந்து நான் 2வே வந்து என்னோட ஃபைனல் அவுட்புட்டா வச்சுக்கலாம்ல. எனக்கு 2 விட அதிகமா வந்தா மட்டும் தான் அந்த வேல்யூ அப்டேட் பண்ணணும். இல்லனா 2 தான் எனக்கு கடைசில மேக்ஸிமம் வேல்யூ. சோ அதனால அப்படி போட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் எனக்கு கரண்ட் சம் இந்த ஃபைனல் தூக்கி இந்த கரண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு கிடைச்ச 2ங்கிற வேல்யூ இந்த ஃபைனல்லி கரண்ட்லி இருக்கும். சரியா, இந்த கரண்ட் வந்து அதாவது சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் விண்டோ வந்து நம்ம இங்க அப்ளை பண்றோம்ல, இதை வந்து நான் ஸ்கிப் பண்றதுக்காக அப்படி பண்றேன், அவ்வளவுதான். அதே மாதிரி இது வேற ஒரு கேஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, என்னோட இந்த ரெண்டாவது சாம்பிள் இன்புட் பாருங்களேன், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, கே வந்து 1 தான் இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து என்னோட ஸ்லைடிங் விண்டோ அப்ளை பண்ணணுமா நீங்க யோசிச்சு பாருங்களேன். பண்ணவே தேவையில்லை. ஏன்னா டைரக்டா வந்து எனக்கு 1 தான் இருக்கு, எனக்கு செக் பண்ணக்கூடிய அரேவோட லென்த் 1 தான் இருக்கு. நான் டைரக்டா வந்துட்டு இந்த ஃபைனல் சம்ல என்ன இருக்கோ அதை அப்படியே நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம்ல இந்த இடத்துல. எனக்கு ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம் வந்து அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து எனக்கு கிரியேட் ஆகாம இருக்கல இந்த இடத்துல. சோ அதை ஸ்கிப் பண்றதுக்காக தான் நான் இப்படி இங்க பண்றேன். சரியா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லைடிங் விண்டோ அப்ளை பண்ணுவோம். சோ ஸ்லைடிங் விண்டோக்கு வந்து மெயினா என்ன கண்டிஷன் எனக்கு இந்த இடத்துல, என்னோட விண்டோ வந்து கடைசி இதை வந்து ரீச் பண்ற வரைக்கும் நான் என்னோட விண்டோ மூவ் பண்ணிட்டே போகணும். இந்த கொஸ்டினுக்கு அப்ப எனக்கு கடைசி பொசிஷனை ரீச் பண்றதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் எழுதலாம், என்னோட விண்டோல இருக்கக்கூடிய ரைட் பாயிண்டர் இது வந்து லெஃப்ட் பாயிண்டர், இந்த லெஃப்ட் எட்ஜ் வந்து லெஃப்ட் பாயிண்டர், ரைட் எட்ஜ் வந்து ரைட் பாயிண்டர். ரைட் பாயிண்டர் வந்து இந்த கடைசி இதை ரீச் பண்ண உடனே நான் ஸ்டாப் பண்ணிடணும் என்னோட கால்குலேஷனை. சோ அதுக்காக வந்துட்டு while right less than len of nums, எனக்கு எப்ப வந்து இந்த நம்ஸ்ங்கிற ஒரு அரேயோட லென்த்தை வந்து ரீச் பண்ணுதோ, இப்ப லென்த் வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ எனக்கு 4வது இண்டெக்ஸ் வரைக்கும் தான் செக் பண்ண முடியும், 5வது இண்டெக்ஸே இருக்காது. சோ அதனால லெஸ் தென் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. எனக்கு 4வது இண்டெக்ஸ் போன உடனே எனக்கு 5வது இண்டெக்ஸ் செக் பண்ணாது, இந்த வைல் லூப் விட்டு வெளியே வந்துடும், அவ்வளவுதான். சரியா, அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து என்னோட கண்டிஷன். அந்த அல்காரிதம் வந்து நான் until எது வரைக்கும் செக் பண்ணணும் அதுக்கான கண்டிஷன் தான் வந்து இது. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இப்போ என்னோட லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல என்னோட லெஃப்ட் பாயிண்டர் வந்து இங்க இருக்கு, இங்க ரைட் பாயிண்டர் வந்து இந்த இடத்துல இருக்கு. இதான வந்து கே, இது வந்து 0, இங்க நான் இண்டெக்ஸ் வேணா போட்டுக்கிறேன். 0 1 2 3 4 5. என்னோட கேவோட வேல்யூ வந்து 4. சோ நான் 4th இடத்துல கரெக்டா நான் ரைட் பாயிண்டர் வச்சிருக்கேன்.
இதில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி வந்து இந்த 4 நம்பருக்கான வேல்யூ நான் எடுத்து நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இது இப்படி இருக்கட்டும். இந்த 4 நம்பருக்கான வேல்யூ வந்து எடுக்கணுமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த லெஃப்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு ரைட்ல இருக்க வேல்யூ ஆட் பண்ணா போதும்ல. ஏன்னா வந்து நான் லெஃப்ட்ல இருக்க மைனஸ் பண்ணா என்ன ஆகும், எனக்கு இந்த 1ஓட கவுண்ட் வந்து லெஸ் ஆயிரும், இந்த 50 வந்து ஆட் ஆயிரும்ல. எனக்கு அதுதானே தேவை ஆக்சுவலா. நான் ஒவ்வொரு வாட்டி புதுசா சம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா ஜஸ்ட் வந்து லெஃப்ட்ல இருக்க ரிமூவ் பண்ணிட்டு ரைட்ல இருக்க ஆட் பண்ணா போதும்ல ஒரு வேல்யூவை. ஸோ அதுக்காக என்ன பண்றேன், இடத்துல நான் வந்துட்டு என்னோட கரண்ட் சம்ல வந்துட்டு என் கரண்ட் சம்ல இப்போ 2 இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 நம்பரோட ஆன்சர் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ கரண்ட் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம்ல இருந்து ஆல்ரெடி மறுபடியும் மைனஸ் நம்ஸ் ஆஃப் லெஃப்ட்ல இருக்க வேல்யூ மைனஸ் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி நம்ஸ் ஆஃப் ரைட்டை வந்து பிளஸ் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். நான் இதான் ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு 4 இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் எடுத்த உடனே வந்துட்டு அந்த 4ங்கிறத வந்து நான் அந்த லெஃப்ட் ரைட்லயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு இந்த லெஃப்ட் ரைட்டுக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து 4 வேல்யூஸ் தான் எடுக்க முடியும். ஸோ நான் லெஃப்ட்ல இருந்து 1 கழிச்சிட்டு ரைட்ல 1 ஆட் பண்ணாவே போதும்ல. மறுபடியும் வந்து எனக்கு அந்த விண்டோ வந்து லெஃப்ட்ல இருந்து ஒரே ஒரு பொசிஷன் வந்து ரைட்ல மூவ் ஆயிரும்ல. இந்த இடத்துல பாருங்களேன், இங்க பாருங்க. இந்த விண்டோ வந்து முதல்ல இப்படி இருந்திருக்கு. நான் இதுல இருந்து இதை கட் பண்ணிட்டேன். இந்த விண்டோவை கட் பண்ணிட்டு இங்க வந்து அடிஷனல் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆகும், இந்த விண்டோ இப்படி மூவ் ஆயிருதா? சோ இத தான் வந்து இங்க பண்ணியிருக்கேன். சோ ஓகே, இப்போ வந்து எனக்கு கரண்ட் சம் வந்து அப்டேட் ஆயிருக்கும். எனக்கு 2ல இருந்து 51க்கு அப்டேட் ஆயிருக்கும். சோ இந்த 51 வந்து என்னோட ஃபைனல் ஆன்சர் 2 விட அதிகமா இல்ல கம்மியான்னு சொல்லி பார்க்கலாமா? சோ அதுக்காக என்ன பண்றேன், இஃப் கரண்ட் சம் கிரேட்டர் தென் என்னோட ஃபைனலா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், என்னோட ஃபைனல வந்து திரும்ப அப்டேட் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு கரண்ட் சம். அவ்வளவுதான். அதாவது என்னோட 51 வந்து 2 விட அதிகமான்னு பாக்குறேன். ஆமா அதிகம். அப்ப வந்து எனக்கு எது அதிகம் இருக்கிறதுல கண்டுபிடிச்சதுல எது அதிகமா இருக்கு, 51 தான் அதிகம். சோ இந்த 51 தூக்கி நான் இந்த ஃபைனல்ல போட்டுறேன். அவ்வளவுதான். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து நான் விண்டோவை ரைட் சைடு மூவ் பண்ணணும். சோ ரைட் சைடு மூவ் பண்றதுக்காக ஜஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் பாயிண்டர் வந்து ஒரு சைடு மூவ் பண்ணிக்கிற, லெஃப்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1, அதே மாதிரி ரைட் பிளஸ் ஈக்குவல் டு 1. ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் கண்டுபிடிச்சிட்டு இந்த லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் வந்து நான் இங்க மூவ் பண்ணிக்கிறேன். இங்க வந்துரும். அடுத்து ரைட் பாயிண்டர் வந்து இங்க வந்துரும். இப்ப விண்டோ வந்து மறுபடியும் வந்து இதை மட்டும் செக் பண்ணும். அவ்வளவுதான். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரைட் பாயிண்டர் வந்து இங்க வந்து கடைசிக்கு ரீச் ஆயிருச்சா? ரீச் ஆன உடனே வந்து எனக்கு அந்த வைல் லூப் வந்து ஃபெயில் ஆயிரும். இதை மட்டும் கண்டுபிடிச்சு எனக்கு அடுத்த டைம் வந்து R இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு அந்த வைல் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். சோ அந்த இடத்துல வந்துட்டு மொத்த அல்காரிதம் வந்து எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு ஃபைனலா இது அப்டேட் ஆயிருக்கும். அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு மொத்தமா அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துரும். சரியா? ஓகே, இப்போ எனக்கு என்னோட ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த ஃபைனல் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஜஸ்ட் வந்துட்டு நான் இதை மட்டும் ரிட்டர்ன் ஃபைனல் டிவைடட் பை k போடுறேன். அவ்வளவுதான். என்னோட ஃபைனல்ல வெறும் சம் மட்டும் தான் இருக்கு, ஆவரேஜ் இருக்காது. சோ அந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு லென்த்தால் டிவைட் பண்ண போகுது. லென்த் எப்பயுமே வந்து k தான் இருக்க போகுது. ஏன்னா நான் எடுத்த உடனே வந்து செட் பண்ணதே வந்துட்டு என்னோட விண்டோவோட சைஸ் k க்கு ஈக்குவலா இருக்க மாதிரி தான் செட் பண்ணிருக்கேன். சோ அதே அளவு தான் வந்து நான் லெஃப்ட் டு ரைட் ஒவ்வொரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போதே வந்து அதே அளவு தான் வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆயிட்டே இருக்கும். சரியா? ஓகே, சோ இவ்வளவுதான் வந்து சொல்யூஷன். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், கேஸ் பாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 கேஸ் மட்டும் பாஸ் ஆயிடுச்சு. நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு எல்லா கேஸும் பாஸ் ஆயிருச்சு. ஓகே, ஓரளவுக்கு நம்ம ரன் டைம் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா தான் இருக்கு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா O ஆஃப் n தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்க இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா வரும். இது வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 2 டைம் தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து பிரீமியம் வெர்ஷன் வந்து நீங்க அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி 2 யூஸ் பண்ணிட்டேன். சோ அதனால எனக்கு வரல. சோ நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு நீங்க இதை இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டினோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு. சோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். சோ இந்த கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்த லாஜிக் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து கண்டிப்பா வந்து ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் போடணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா ஃபார் லூப் யூஸ் பண்ணி போடலாம். ஃபார் லூப்ல வந்து ஜஸ்ட் வந்து சிம்பிளா வந்துட்டு ஒரு வேரியபிள் ஐட்ரேட் பண்ணி விட்டுட்டு, அதாவது இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கிருந்து 4 மட்டும் எடுத்து நம்ம சம் மட்டும் கண்டுபிடிச்சு அதோட மேக்ஸிமம் ஆவரேஜ் கண்டுபிடிச்சாவே போதும். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கோங்க. அந்த வைல் லூப் பாயிண்டர் எதுவுமே தேவைப்படாது. அந்த கரண்ட் சம் ஃபைனல் சம்ங்கிற வேரியபிள் தேவைப்படும். ஜஸ்ட் இங்கிருந்து அந்த பாயிண்டர் வந்து நீங்க எந்த பிளேஸ்க்கு வந்து கடைசியா மூவ் பண்ணா எனக்கு ஃபுல் லென்த் அதோட கேக்கு ஈக்குவலான லென்த் கிடைக்குமோ அது வரைக்கும் மூவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு 6 நம்பர் இருக்கா. சோ எனக்கு இது வரைக்கும் போனா மட்டும்தான் என்னால வந்து 4 நம்பர் அச்சீவ் பண்ண முடியும். 4 நம்பர் உள்ள சப்பரே வந்து நம்ம எடுக்க முடியும். சோ அப்ப என்ன பண்ணணும், நான் இங்கிருந்து இது வரைக்கும் வந்து நான் ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ணா போதும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல நம்ம எந்த இடத்துல வந்து கரண்ட் இண்டெக்ஸ் இருக்கோ அங்கிருந்து 4 வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ்ல உள்ள நம்பர் வரைக்கும் எடுத்து நம்ம சம் பண்ணா முடிஞ்சது. இந்த லாஜிக் புரியாதுன்னு தெரியல, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸி தானா. பட் இந்த மாதிரியும் போடலாம். இது வந்து ஆக்சுவல் ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின். உங்களுக்கு வந்துட்டு வேணா வந்துட்டு இது என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இதெல்லாம் டாபிக்ஸ் போய் பாருங்க. இந்த கொஸ்டின் கீழே ஜஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க இது எந்த மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரே ஸ்லைடிங் விண்டோ போட்டுருக்காங்களா. சோ அவ்வளவுதான் அந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். இதுல சொல்லி கொடுத்த அல்காரிதம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த டாபிக்ல அதாவது ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம் டாபிக்ல வேற ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. நீங்க அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் சிம்பிளா தான் இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கொஸ்டின் சால்வ் பண்ணி போகலாம்னு சொல்லுங்க. இல்ல வந்து DSL வந்து ஏதாவது டாபிக்ஸ் நான் கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் போடுங்க. அது வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day.